நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. மனைவியின் முகத்தை ரசித்ததுண்டா? மக்களின் கண்களை கண்டதுண்டா? குழந்தையை கொஞ்சி மகிழ்ந்ததுண்டா? மழலையின் குரலை கேட்டதுண்டா? தூறல் மழையில் நனைந்ததுண்டா? கடல் அலையில் கால் நனைத்ததுண்டா? அதிகாலை பொழுதில் எழுந்ததுண்டா? அமிர்த வேளை தியானத்தில் அமர்ந்ததுண்டா? அந்தி வேளையை கண்டதுண்டா? மணலில் பாதம் பதிய நடந்ததுண்டா? நண்பருடன் கூடி மகிழ்ந்ததுண்டா? நிலாச்சோறு உண்ணதுண்டா? உணவை ரசித்து ருசித்து உண்டதுண்டா? மயிலின் நாட்டம் கண்டதுண்டா? மந்தையின் கூட்டம் பார்த்ததுண்டா? குயிலின் குரலை கேட்டதுண்டா? பச்சை கிளியோடு இச்சை மொழி பகிர்ந்ததுண்டா? பட்சிகளின் குக்கூவென்ற சத்தம் அறிந்ததுண்டா? இசையை ரசித்ததுண்டா? செடி கொடிகளுடன் மௌனமொழி பேசியதுண்டா? அடுக்களையில் சென்று உதவியதுண்டா? உதவி என்று கேட்கும் முன் ஓடோடி சென்றதுண்டா? பரதக்கலை பார்த்ததுண்டா? நகரத்தார் நடுவீட்டு கோலத்தின் புள்ளி பெருக போதித்ததுண்டா? செட்டியார் வீடுகளெல்லாம் சித்திரத்திற்கு எடுத்துக்காட்டு. தேக்கு நிலைக்கதவு தெருவாசல் வரை இருக்கும். புகப்பு நிலையினிலே ஆனைமுகன் நீர் சொரிய ஐஸ்வர்ய லட்சுமியால் அழகழகாய் வீட்டிருப்பாள். அந்த கூட்டு குடும்பங்களில் அந்த வாழ்க்கையே தனி வாழ்க்கை. நான் எங்கள் வீட்டையெல்லாம் ஒரு ஆலமரம் என்று தான் சொல்வேன். ஆலமரம் என்றால் ஒவ்வொரு வீட்டிலும் நாங்கள் எல்லாம் 7 பேர். எங்கள் தாயார் சம்பந்தம் பண்ணிய இடங்களெல்லாம் 8 பேர், 9 பேர், 10 பேர். இந்த காலத்தில் ஒரு பிள்ளையை பெற்று வளர்ப்பது பெரிய சிரமம் என்கிறார்கள். சிரமம் என்றால் 3-4 பெற்றால்தானே அவர்கள் உணர்வார்கள். அந்த செல்லம் குறையும், அடம் குறையும். கண்டிக்க கூடாது, அப்பத்தா சொல்லக்கூடாது, ஐயா சொல்லக்கூடாது என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். வீட்டுக்கு முன்னே கோலமிட்டு நீ வில்வத்தால் சிவனை போற்றிடனும். கேட்டுக்கு முன்னே துளசியிலே நீ கெருட தரிசனமும் கண்டிடனும். வீட்டு வேலைகள் செய்திட வேண்டும், விரும்பி கலைகள் கற்றிட வேண்டும். பல்துறை வித்தகி ஆகிட வேண்டும், பார்ப்பவர் வியந்திட நீ வர வேண்டும். சபையில் பார்ப்பவர் வியந்திட நீ வர வேண்டும். சமையற்கலையும் கற்றிட வேண்டும், சகல வல்லன்மை பெற்றிட வேண்டும். நெற்றியில் பொட்டும் வைத்திட வேண்டும், அது நேரில் நிற்பவர்க்காவது தெரிந்திட வேண்டும். 9 கோவில்களின் ஒப்பனையும் ஒரே கோவில் மக்கள் பங்காளி முறையும் சிறப்பு. ஊர் சார்ந்த நிகழ்வுக்கு ஒன்றுபடும் வெளியூர் நகரத்தார்கள். ஊர் சார்ந்த நிகழ்வுக்கு ஒன்றுபடும் வெளியூர் நகரத்தார்கள். தங்களுக்கென்றே முறைப்பெயர்கள், முறையான மரியாதையோடு தனித்துவமும் சிறப்பு. வீடமைப்பதின் நேர்த்தியினை போற்றுகிறேன், வீடமைப்பதின் நேர்த்தியினை போற்றுகிறேன். மழைநீர் சேகரிப்பிற்கும் மனையில் இடம் உண்டு. பர்மா தேக்கும், பெல்ஜியம் கண்ணாடிகளும், இத்தாலி மார்பிலும், இங்கிலாந்து லாந்தர் விளக்குகளும், பிரெஞ்சு நாட்டு பீங்கான்களும், பாய்மர கப்பலால் செட்டிநாடு வந்தது. வீட்டு மனைகள் எழுந்தன. ஆரோரோ பாடலினை ஆச்சிமார் பாடிவிட்டால், ஆராரோ பாடலினை ஆச்சிமார் பாடிவிட்டால் கருவில் இருக்கும் குழந்தை கூட கண்ணையர்ந்து தூங்கிவிடும். வளவிலே தாலாட்டு வாசல் வரை ஒலிக்கும், வளவிலே தாலாட்டு வாசல் வரை ஒலிக்கும். ஒப்பாரி பாடிவிட்டால் ஊரே கூடியழும், ஒப்பாரி பாடிவிட்டால் ஊரே கூடியழும். இறந்தவரின் வரலாற்றை எடுத்து பாடிவிட்டால் வந்தவரெல்லாம் அழுவார் வளவே கொள்ளாது, வந்தவரெல்லாம் அழுவார் வளவே கொள்ளாது. பாரதமாய் பாடிடுவார் பட்டாலை கொள்ளாது. வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் KNC டைமண்ட்ஸ். கேரட் அண்ட் கேரட். அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். சென்னையில் வைர நகைகள் வாங்க அருணாச்சலம், ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. கவியரங்கம் முன்னிலை வகிப்பது திருமதி லட்சுமி சித்திரை ஆனந்தம் அவர்கள், மணிமேகலை சோலையப்பன் அவர்கள். கவிதை பாட தேன்மொழி ராஜமாணிக்கம், சகுந்தலா சொக்கலிங்கம், தையல் நாயகி சுப்பிரமணியன், மீனாட்சி பழனியப்பன், மீனாள் மெய்யப்பன், திருமதி லட்சுமி சித்திரை ஆனந்தம் அவர்கள். இவரது கணவர் சித்திரை ஆனந்தம் பிரபல வழக்கறிஞர், தமிழக அரசின் இந்து சமய அறநிலையத்துறை சார்ந்த வழக்கறிஞர் ஆவார்.
லட்சுமி சித்திரை ஆனந்தம் நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவியின் நிர்வாக இயக்குநர்களில் ஒருவர். இந்த யூடியூப் சேனலில் 63,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பது குறிப்பிடத்தக்கது. இவர்கள் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்துள்ளார்கள். லட்சுமி சித்திரை ஆனந்தம் ஆட்சியை அன்புடன் அழைக்கிறோம். திருமதி மணிமேகலை சோலையப்பன், இவர்கள் பள்ளத்தூரைச் சேர்ந்தவர்கள். 2 மகன்கள் அமெரிக்காவில் வசிக்கிறார்கள். அக்குப்ரெஷர் டாக்டர் பட்டம் பெற்றுள்ளார்கள். வைத்தியம் பார்ப்பவர்கள். ஈரோட்டில் வசிக்கிறார்கள். திருமதி மணிமேகலை சோலையப்பன் ஆட்சியை அழைக்கிறோம். தடுத்து நிறுத்த தலைவரில்லா கவியரங்கம், தலைப்புக்குள் சிக்க வைக்காத கவியரங்கம். சுதந்திரமாய் கவிதை பாட வருபவர்கள் சுதந்திரமாய் கவி பாட வந்தாலும் சுருக்கமாய் கவி பாடி நம் உள்ளங்களை கொள்ளை கொள்வார்கள். இவர்கள் பிறந்த ஊர் கல்லல், புகுந்த ஊர் கன்றமாணிக்கம், வாழ்வது கோவையில். இவர்கள் பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய வித்யாலயத்தில் 14 ஆண்டுகள் பயிற்சி பெற்றவர்கள். குடத்திலிட்ட இருந்த விளக்காக இருந்த இவர்களை குன்றில் மேல் இருக்கும் விளக்காக செய்தது 2019ஆம் ஆண்டு நகரத்தார் மகளிர் மாநாட்டில் இவர் பேசிய சமுதாய சிந்தனையில் மாமியார் மருமகள் பேச்சே என்று சொல்வதில் பெருமிதம் கொள்கிறார். பால தண்டாயுதபாணி மங்கையர் மலரில் கிடைத்த முதன்மை கவிதாயினி பட்டம் மற்றும் கோவை நகரத்தார் சங்க இலக்கிய விழாவில் கிடைத்த செந்தமிழரசி பட்டமும் பெற்றுள்ளார். கடந்த 3 ஆண்டுகளில் 1000க்கும் மேலாக கவிதைகள் எழுதியுள்ளார். பல விழாக்களில் பட்டிமன்ற பேச்சாளர் மற்றும் நடுவராக பங்கேற்றுள்ளார். திருமதி தேன்மொழி ராஜமாணிக்கம் அவர்களை கவிபாட அழைக்கிறேன். ஓம் சாந்தி. அன்னை தமிழே, என் ஆவி கலந்தவளே, என்னை வளர்ப்பவளே, என்னுள் வளர்பவளே, உன்னை புகழ்ந்திடவே உலகில் நான் பிறப்பெடுத்தேன். சொல்லில் விளையாட சொல்லி தந்தவளே, சொல்ல இயலவில்லையே உன் புகழை, சொல்லுக்குள் அடங்கவில்லையே உன் புகழை. தாய் தமிழே, தித்திக்கும் தேன் தமிழே, நாளும் என் நாவில் நடனமிடும் நற்றமிழே, என் கரங்களில் கவிவடிக்கும் கன்னித் தமிழே, உனக்கு தேன்மொழியின் முதல் வணக்கம், மற்ற அனைவருக்கும் மறுவணக்கம். நான் இங்கு எடுத்துக்கொண்ட கவிதையின் தலைப்பு வாழ்க்கை பாதையில் வெற்றி காண ஓட்டப்பந்தயம். வாழ்வில் வெற்றி பெற ஓடினேன் மூச்சிறைக்க, வெற்றி இலக்கை தேடி ஓடினேன். அப்பொழுது அசரீரியாய் ஒரு குரல் சற்று நில் என்றது. ஓட்டத்தை சற்றே தளர்த்தி திரும்பினேன். என் நிழல் என்னை பார்த்து, ஏன் இப்படி ஓடுகின்றாய், எதற்காக இந்த ஓட்டம், அறக்க பறக்க எதை சாதிக்க இது என்றது. வாழ்க்கை பந்தயத்தில் வெற்றி பெற என்றேன். ஓ, வெற்றி கண்டால் என்ன கிடைக்கும், பணமும் பொருளும் ஏராளமாய் கிடைக்கும் என என் மனம் சொன்னது. ஓ, பணமும் பொருளும் என்ன தரும், மீண்டும் அக்குரல் வேண்டிய எல்லாம் தரும் என்று கூறி தொடர்ந்தேன் என் ஓட்டத்தை. முன்னால் ஓடிய சிலரை பிடிக்க முனைப்போடு எனக்கு பின்னால் வந்த பலர் என்னை பிடித்து தள்ளிவிட்டு தாண்டி சென்றனர். கீழே விழுந்து எழுந்து முயன்று முண்டியடித்து முதலில் சென்றேன். ஆகா, கண்டேன் வெற்றி என்றது என் மனம் ஆனந்த களிப்பின் இருமாப்பில். மீண்டும் அக்குரல் தொடர்ந்தது. என்ன வெற்றி கண்டாய் அப்படி, நீ கண்டு கொண்ட வெற்றியை உண்டென்று சொல்லு கேட்கிறேன் என்றது. நான் கொண்டது என்ன தெரியுமா, பணம் உண்டு, புகழுண்டு, பொன்னுண்டு, பொருளுண்டு, வீடுண்டு, சீருண்டு, சிறப்புண்டு, சேவகர் பலருண்டு என்றேன் வெற்றி புன்னகையுடன். நீ தோற்றதை அறிவாயா என்றது அக்குரல். தோல்விதான் தோற்றது என்னிடம் என்றேன் ஏளனமாய். சத்தமிட்டு சிரித்துவிட்டு சரமாரியாக சொல்லத் தொடங்கியது அக்குரல். நான் சொல்வதை கேள். மனைவியின் முகத்தை ரசித்ததுண்டா, மக்களின் கண்களை கண்டதுண்டா, குழந்தையை கொஞ்சி மகிழ்ந்ததுண்டா, மழலையின் குரலை கேட்டதுண்டா, தூறல் மழையில் நனைந்ததுண்டா, கடல் அலையில் கால் நனைத்ததுண்டா, அதிகாலை பொழுதில் எழுந்ததுண்டா, அமிர்த வேளை தியானத்தில் அமர்ந்ததுண்டா, அந்தி வேளையை கண்டதுண்டா,
மணலில் பாதம் பதிய நடந்ததுண்டா? நண்பருடன் கூடி மகிழ்ந்ததுண்டா? நிலாச்சோறு உண்ணதுண்டா? உணவை ரசித்து ருசித்து உண்டதுண்டா? மயிலின் நாட்டம் கண்டதுண்டா? மந்தையின் கூட்டம் பார்த்ததுண்டா? குயிலின் குரலை கேட்டதுண்டா? பச்சை கிளியோடு இச்சை மொழி பகிர்ந்ததுண்டா? பட்சிகளின் குக்கூவென்ற சத்தம் அறிந்ததுண்டா? இசையை ரசித்ததுண்டா? செடி கொடிகளுடன் மௌனமொழி பேசியதுண்டா? அடுக்களையில் சென்று உதவியதுண்டா? உதவி என்று கேட்கும் முன் ஓடோடி சென்றதுண்டா? பரதக்கலை பார்த்ததுண்டா? நகரத்தார் நடுவீட்டு கோலத்தின் புள்ளி பெருக போதித்ததுண்டா? நெல்லின் மனம் உணர்ந்ததுண்டா? புல்லின் மேலே படுத்ததுண்டா? மண்ணின் மேலே நின்றதுண்டா? மலரின் மனத்தை மனதில் நுகர்ந்ததுண்டா? பூக்கள் நடுவே நடந்து குலுங்கி பூரித்ததுண்டா? சந்தன வாசம் நுகர்ந்ததுண்டா? திருப்புகழ் கேட்டதுண்டா? திருவாசகம் படித்ததுண்டா? திருவிழா கண்டதுண்டா? சந்தன வாசம் நுகர்ந்ததுண்டா? திருப்புகழ் கேட்டதுண்டா? திருவாசகம் படித்ததுண்டா? திருவிழா கண்டதுண்டா? கூடி விளையாண்டதுண்டா? கூட்டாஞ்சோறு ருசித்ததுண்டா? சிறப்பான சிறுவாணி நீர் பருகி அதன் சுவை உணர்ந்ததுண்டா? இருப்பதை பகிர்ந்ததுண்டா? பகிர்ந்துண்டு வாழ்ந்ததுண்டா? மௌனத்தில் ஆழ்ந்ததுண்டா? தனிமையில் அமர்ந்து என்ன ஓட்டங்களை ஆராய்ந்ததுண்டா? தியானத்தில் திளைத்ததுண்டா? மனதை லகுவாக்க முயற்சித்ததுண்டா? மொட்டை மாடி நிலவில் 3ஆம் பிறை பார்த்ததுண்டா? பௌர்ணமி நிலவில் குளிர்ந்ததுண்டா? உடல் பயிற்சி செய்ததுண்டா? நடைப்பயிற்சி சென்றதுண்டா? உயர் திரு லேனா தமிழ்வாணன் அண்ணன் போல் என்றும் இளமையுடன் உடலை கட்டுக்கோப்பாய் காத்ததுண்டா? உயர் திரு லேனா தமிழ்வாணன் அண்ணன் போல் என்றும் இளமையுடன் உடலை கட்டுக்கோப்பாய் காத்ததுண்டா? பாரதி கவிதை படித்ததுண்டா? அவ்வையின் வழிப்படி நடந்ததுண்டா? ஈரடி திருக்குறளை இல்வாழ்வில் புகுத்தியதுண்டா? படித்த பள்ளியை பார்வையிட்டதுண்டா? கற்பித்த ஆசிரியரை சந்தித்து ஆசி பெற்றதுண்டா? நாட்டு நலம் விசாரித்ததுண்டா? நலிந்தோருக்கு உதவியதுண்டா? நகரத்தார் மலர் நடத்தும் நகரத்தார் மகளிர் மாநாடு 3இல் ஒன்றேனும் சென்று கண்டதுண்டா? நகரத்தார் மலர் நடத்தும் நகரத்தார் மகளிர் மாநாடு 3இல் ஒன்றேனும் சென்று கண்டதுண்டா? ஆசிரியர் இளங்கோவன் அவர்களை சந்தித்ததுண்டா? அவர் சேவையை பாராட்டி போற்றி புகழ்ந்ததுண்டா? ராஜா முத்தையா மன்றத்தில் வலம் வந்ததுண்டா? சேவை செய்ததுண்டா? சிந்திக்க நேரம் ஒதுக்கியதுண்டா? ஓடிச் சென்று உதவியதுண்டா? உதிரம் கொடுத்து உயிர்ப்பித்ததுண்டா? உறவுகளுடன் கூடி மகிழ்ந்ததுண்டா? பிறந்த மண்ணை காண சென்றதுண்டா? குடும்பத்துடன் குலதெய்வம் சென்று வணங்கியதுண்டா? குடும்பத்துடன் குலதெய்வம் சென்று வணங்கியதுண்டா? பேர பிள்ளைகளின் பிஞ்சு விரல் பிடித்து நடந்து கொஞ்சி மகிழ்ந்ததுண்டா? அவர்களுக்கு நம் மரபு சடங்குகளை உணர்த்தியதுண்டா? விலாசத்தை விலாவாரியாக விளக்கியதுண்டா? பிள்ளையார் பட்டி பெருமை அறிந்ததுண்டா? செட்டி முருகனுக்கு காவடி செலுத்தியதுண்டா? காசிக்கு சென்றதுண்டா? கைலாயம் கண்டதுண்டா? கங்கையில் தலை நனைத்ததுண்டா? காசிக்கு சென்றதுண்டா? கைலாயம் கண்டதுண்டா? கங்கையில் தலை நனைத்ததுண்டா? காசி விஸ்வநாதரை தரிசித்ததுண்டா? விசாலாட்சி அன்னபூரணியின் அருள் பெற்றதுண்டா? இறைவன் அளித்த இந்த அற்புத வாழ்விற்கு என்றாவது ஒரு நாள் நன்றி கூறியதுண்டா? இறைவன் அளித்த இந்த அற்புத வாழ்விற்கு என்றாவது ஒரு நாள் நன்றி கூறியதுண்டா? இத்தனையும் தொலைத்த இல்வாழ்வில் எதை சாதித்தாய்? எஞ்சியது இறுதி வரை ஓட்டமாக மிஞ்சியதே என்றது பரிதாபமாய் அக்குரல். இன்னும் தொடர்கதையாய் நீ தொலைத்ததை கூறுகிறேன் கேள் என்று அக்குரல் மீண்டும் தொடர்ந்தது. வயதை தொலைத்தாய், இளமை தொலைத்தாய், மகிழ்ச்சி தொலைத்தாய், உறவை தொலைத்தாய், நட்பை தொலைத்தாய், நலத்தை தொலைத்தாய், நிறைவை தொலைத்தாய், நிம்மதி தொலைத்தாய், ஆரோக்கியம் தொலைத்தாய், அன்பை தொலைத்தாய், ஆயுள் தொலைத்தாய், அனைத்தும் தொலைத்தாய் என்று அனுதாபமாய் அக்குரல் வார்த்தைகளை மூச்சு முட்ட கொட்டியது. இதை கேட்டு என் மனம் சற்றே கெஞ்சியது. என் மனதுக்குள் மத்தாப்பாய்
தெளிவு பிறந்தது. அக்குரலிடம் மண்டியிட்டு கெஞ்சினேன், மன்றாடி போராடினேன். தொலைத்ததையெல்லாம் திருப்பி தருவாயா, விலை என்ன வேண்டும் கேள் என்றேன் இருமாப்பாய். மௌனமே பதிலாக கிடைத்தது. வாழ்க்கையும் காலமும் போனால் வராது, வாழ்க்கை வாழ்வதற்கே. கிடைத்த வாழ்க்கையை கொண்டாடி மகிழுங்கள். ஓடவும் வேண்டாம், நிற்கவும் வேண்டாம், நிதானமாக நடந்து கடந்து செல்லுங்கள். ஒவ்வொரு காட்சியையும் ரசித்து, உங்கள் வாழ்வில் யாரும் போட்டியில்லை. வாழுங்கள் உங்கள் வாழ்க்கையை ஒவ்வொரு நொடியும் அணு அணுவாய் அனுபவித்து வாழுங்கள். வாழுங்கள், வாழ்வாங்கு வாழுங்கள். வாழுங்கள் வாழுங்கள், வையம் போற்ற. கிடைத்த வாழ்க்கைக்கும் படைத்த இறைவனுக்கும் நாளும் நன்றி கூறி வாழுங்கள். வாழுங்கள், வருங்கால சந்ததிக்கு உங்கள் வாழ்வை உதாரணமாக்க என எல்லாம் வல்ல பரம்பொருளை வணங்கி தித்திக்கும் தாய்த்தமிழில் தெவிட்டாத தேன் கலந்து வாழும் கலையின் வாழ்க்கை கவி தந்த அடியேன் கல்லலில் பிறந்து கண்டர மாணிக்கத்தில் மனைபுகுந்து வாழ்வது சிறுவாணி நீர்வாயும் சிறப்பான கோவையிலே. வாய்ப்புக்கு நன்றி, மகிழ்ச்சி. ஓம் சாந்தி. என்னை இங்கு இந்த கவிதை படிக்க வைத்த எல்லாம் வல்ல பரம்பொருளிற்கு மிக்க நன்றி. ஓம் சாந்தி. சகுந்தலா சொக்கலிங்கம் இவர்கள் பொன் புதுப்பட்டியைச் சேர்ந்தவர்கள். 40 வருடங்களாக எல்லா பத்திரிகைகளுக்கும் ஆர்டிகிள்ஸ் எழுதி வருபவர்கள். 28 ஆண்டுகள் பழனிக்கு பாத யாத்திரை சென்று வந்தவர்கள். ஆண்டுதோறும் முருகனுக்கு பாமாலை எழுதுபவர்கள். எல்லா ஊர்களிலும் தாலாட்டு சமையல் போட்டிகளில் பரிசு பெற்றவர்கள். திருமதி சகுந்தலா சொக்கலிங்கம் அவர்களை கவிபாட அழைக்கிறேன். அவையில் கூடியுள்ள ஆன்றோர்க்கும் சான்றோர்க்கும் ஆட்சிமார்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் ஆட்சிமார்களுக்கும் அனைவருக்கும் முன்னின்று நடத்துபவர்களுக்கும் குழுவினருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களது 40 வருட குடும்ப நண்பர், மூத்த பத்திரிகையாளர், நகரத்தார் மலர் ஆசிரியர் இளங்கோ அண்ணன் அவர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நானும் பேச எடுத்துக்கொண்டதாவது நகரத்தார் என்பது பற்றிய கவிதை. நகரத்தார்கள் சிகரத்தார், உலகறிந்த நகரத்தாரை அறியாதார் இல்லார், நாடறிந்த நகரத்தார் என்று சொல்வோம். அக்காலம் 300 ஆண்டுகளுக்கு முன்பு நகரத்தார் பாய்மரக் கப்பலிலே சென்று ஆட்சிமார்களை வீடுகளை பார்த்துக்க சொல்லிவிட்டு செட்டியார்கள் கொண்டு வைக்க பர்மா, சிங்கப்பூர் என்று வெளிநாடுகளுக்கு சென்று கொண்டு வித்து வந்தார்கள். கொண்டு வித்து வந்து நாடு விட்டு நாடு சென்று நாட்டார் குணமறிந்து நல்லவரை கெட்டவரை நயமாக பகுந்துணர்ந்து பாங்காக பாடுபட்டு தொழில் சேர்த்து அடக்கமாய் வாழ்ந்து அதிகமாக பொருளீட்டி தாய்நாடு வந்தவர்கள் தமிழ்நாடு செட்டியார் நம் குலத்தோர் நம்மவர்கள் தாய்நாடு வந்து கொண்டு வந்த பணத்தையும் ஒரு வீதி முதல் மறுவீதி வெளிநாட்டு சாமான்களை பர்மா, தேக்கு, வெளிநாட்டு பெல்ஜியம் அந்த மாதிரி வெளிநாட்டு சாமான்களை போட்டு வீடுகளை கட்டி, கோட்டை போல் வீடுகளை கட்டி வாழ்ந்திருந்தார்கள் செட்டியார்கள். அந்த காலத்தில் ஒவ்வொருவர் வீட்டிலும் 10 பிள்ளைகள், 12 பிள்ளைகள். அவர்கள் சடங்கு சம்பிரதாயங்கள் மாறாமலும் இருந்தார்கள். கூட்டு குடும்பமாக வாழ்ந்தார்கள். செட்டியார் வீடுகளெல்லாம் சித்திரத்திற்கு எடுத்துக்காட்டு. தேக்கு நிலைக்கதவு தெருவாசல் வரை இருக்கும். புகப்பு நிலையினிலே ஆனைமுகன் நீர் சொரிய ஐஸ்வர்ய லட்சுமியால் அழகழகாய் வீட்டிருப்பாள். அந்த கூட்டு குடும்பங்களில் அந்த வாழ்க்கையே தனி வாழ்க்கை. நான் எங்கள் வீட்டையெல்லாம் ஒரு ஆலமரம் என்று தான் சொல்வேன். ஆலமரம் என்றால் ஒவ்வொரு வீட்டிலும் நாங்கள் எல்லாம் 7 பேர். எங்கள் தாயார் சம்பந்தம் பண்ணிய இடங்களெல்லாம் 8 பேர், 9 பேர், 10 பேர். இந்த காலத்தில் ஒரு பிள்ளையை பெற்று வளர்ப்பது பெரிய சிரமம் என்கிறார்கள். சிரமம் என்றால் 3-4 பெற்றால்தானே அவர்கள் உணர்வார்கள். அந்த செல்லம் குறையும், அடம் குறையும். கண்டிக்கக்கூடாது, அப்பத்தா சொல்லக்கூடாது, ஐயா சொல்லக்கூடாது என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். சொல்லித்து கண்டித்து வளர்த்தால்தான் நன்றாக இருக்கும். அதே மாதிரி செட்டியார்கள் கொண்டு வந்ததை கோவில் கட்டி, இருக்கும் இடங்களும் கோவில் கட்டி, தாய்நாட்டிலும் கோவில் கட்டி, பண்பாடு கலாச்சாரம் மாறாமல் அறம் தான தர்மங்கள் செய்து எல்லாம் செய்து நன்றாக வாழ்ந்தார்கள். எனக்கு அந்த கவிதைகளை சொன்னால் இந்த பாயிண்டுகளை சொல்ல முடியாது என்று சொல்லி இதை
காசி விசாலாட்சி, கவின்மதுரை மீனாட்சி, கட்டியுள்ள ஆடைகளும் கடுத்திலுள்ள ஆபரணமும் சுற்றி வரும் மண்டபமும் தூக்கி வரும் வாகனமும் ஆக்கி கொடுத்தவர்கள் அருகிருந்து காப்பவர்கள் நாட்டுக்கோத்தை நகரத்தார் என்பார்கள். அந்த மாதிரி அந்த நகரத்தார்களுக்கு ஈடு இணையே கிடையாது. இவ்வளவும் அமைந்தது இக்கால பிள்ளைகள் இந்த கலாச்சாரம் மாறாமல் வாழ்ந்து எல்லாமுமே அமைந்த எங்கள் குலம் வந்துளித்த ராஜாவே, நீ பண்பாடு கலாச்சாரம் மாறாமல் பாடுபட்ட ஆத்தா அப்பச்சி பேர் சொல்ல, நீ வெளிநாடு சென்றாலும் பாடுபட்டு வளர்த்த ஆத்தா அப்பச்சி பேரை காத்து கோட்டையிலே பெண்ணெடுத்து நீ கொண்டு வரும் சீர்சாமன் ஆத்தாடி ஆத்தாடி என்று சொல்லி அதிசயிப்போர். பெண்ணழைப்பு பெருவிருந்து தலைவாழை இலை போட்டு வகை வகையாய் விருந்து வைப்பார். பெண்ணழைப்பு பெருவிருந்து பெருவாரி வகை இருக்கும். எல்லாமுமே அமைந்த எங்கள் குலம் வந்துதித்த ராஜாவே, நீ குடியாக்க வேண்டும். அதனால் குடியாக்கி பார்ப்பதற்காக குலம் காக்க வேண்டும். குலம் வாக்கும் பிள்ளை எடுத்து நிறைவு சடங்காக செய்து அதை செய்வார்கள். இக்கால பிள்ளைகள் படிப்பு பணம் நன்றாக பொருளாதாரத்திற்காக பாடுபடுகிறார்கள். வெளிநாடுகளுக்கு செல்கிறார்கள், இல்லை என்று சொல்லவில்லை. கரன்சியும் கம்ப்யூட்டருமாக வாழ்கிறார்கள். நன்றாக பொருளாதாரத்தை ஈடுபடுகிறார்கள். ஆனால் வாழ்க்கையை ரசிக்கவில்லை, சாப்பாட்டை ருசிக்கவில்லை, கூடி மகிழவில்லை, ஒன்றும் செய்யவில்லை. அதை யாரும் நகரத்தார் எடுத்து சொல்ல மாட்டேன் என்கிறார்கள். டைவர்ஸ் தான் பெருகி வருகிறது. தயவு செய்து நகரத்தார் பெருமக்களே, செட்டியார்களே, ஆட்சிமார்களே எல்லோரும் 9 நகர கோயில்களிலும் ஒன்று கூடி தயவு செய்து இந்த டைவர்ஸ் என்பதை நிறுத்த பாருங்கள். அதற்கு பிரயாசைப்படுங்கள். அதை முற்றிலும் நீங்கள் அதை செய்யுங்கள். பெண்களுக்கு மறுமணத்தை நிறுத்துங்கள். முதலில் பெண்கள் வீட்டில் வைத்து பாருங்கள். கோபதாபம் அந்த காலத்தில் அடித்து கொள்ளவில்லையா? எங்கள் அப்பச்சி சொல்லுவார்கள் எங்களிடம், ஆத்தா கோபமாக இருக்கும் பொழுது படிவிட்டு கீழே இறங்கக்கூடாது, சந்தோஷமாக இருக்கும்போது வீட்டுக்கு வாருங்கள், நன்றாக 10 நாள் கூட இருக்கலாம். கோபமாக இருக்கும்போது வீட்டை விட்டு படியை இறங்கக்கூடாது என்று தான் சொல்வார்கள். அப்படி சொல்லித்தான் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். வாத்தியார் அடிக்கக்கூடாது, அம்மா அடிக்கக்கூடாது, ஆயா சொல்லக்கூடாது. ஆயா நீ சொல்லாத, இப்பத்தா நீ சொல்லாது அப்படின்னா அப்போ அந்த பிள்ளை எப்படி திருந்த வாய்ப்பு இல்லை? 2-3 பேர் வேணும். நேற்று இளங்கோன்னு சொன்ன மாதிரி 3வது உள்ள பெற்றவங்களுக்கு ₹1,00,000 கொடுக்குறோம்னு சொன்னாங்க. அந்த மாதிரியாச்சும் 3வது உள்ள பெற்றா பரவாயில்ல. பெற்றா வளர்க்கவா முடியாது? வளர்த்தரலாம். அந்த காலத்தில் படிப்பு பாட்டுக்கு இருக்கட்டும், படித்து வேலைக்கு போக வேண்டியதுதான். பொருளாதாரத்துக்காக பெண்கள் வேலைக்கு போக வேண்டியதுதான். இடைப்பட்ட காலத்தில் தடைப்பட்டது நம்ம செட்டியார் நகரத்தாருக்கு தொழில். அதனால் பிள்ளைகள் படிக்க வைத்து வேலைக்கு போனார்கள். சரி, இத்துடன் எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. திருமதி தையல் நாயகி, இவர்கள் பிறந்த ஊர் ராயபுரம், வாழ்க்கைப்பட்டது ஆத்தங்குடி. இவர்கள் திருவேற்றியூரில் பிறந்து திருவேற்றியூரிலே வாழ்பவர்கள். MSc, MA, MPhil பட்டம் பெற்றவர்கள். திருவாசகமணி, திருப்புகழ்மணி போன்ற ஆன்மீகத்தில் பல பட்டங்களை பெற்றவர்கள். MSc யோகா படித்து அருள்நிதி பட்டம் பெற்றவர்கள். இந்த மாநாட்டில் உறுதுணையாக இருக்கும் முக்கியமானவர்களில் இவர் ஒருவர். திருமதி தையல் நாயகி அவர்களை கவிபாட அழைக்கிறேன். நகரத்தார் மலர் இளங்கோ அண்ணன் நடத்திடும் மகளிர் மாநாடு 3 சிகரத்தார் கூடிய சிறப்பு விழாவில் நகரத்தார் மாண்பில் தையலின் வணக்கம். மகளே மகளே, செல்ல மகளே, மாநாட்டிற்கு வந்த மங்கள மகளே, அழகே அறிவே அன்பே மகளே, 1000 பிறைகான் அன்பு மகளே, ஆத்தா அப்பச்சி சொல்வதையே அருமை மகளும் கேட்க வேண்டும். மூத்தோர் சொல்லும் முழுநெல்லிக் கனியும் முழுமை வாழ்வை தந்திடும் பெண்ணே, அதிகாலை வேளையில் அலாரம் வைத்து நீ 6 மணிக்காவது எழுந்திட வேண்டும். 1000 கரம் கொண்ட சூரியனை நீ அன்றைக்காவது கண்டிட வேண்டும். வீட்டுக்கு முன்னே கோலமிட்டு நீ வில்வத்தால் சிவனை போற்றிடணும். கேட்டுக்கு முன்னே துளசியிலே நீ கெருட தரிசனமும் கண்டிடணும். வீட்டு வேலைகள் செய்திட வேண்டும், விரும்பி கலைகள் கற்றிட வேண்டும், பல்துறை வித்தகி ஆகிட வேண்டும், பார்ப்பவர் வியந்திட நீ வர வேண்டும். சபையில்
பார்ப்பவர் வியந்திட நீ வர வேண்டும். சமையற்கலையும் கற்றிட வேண்டும். சகல வல்லன்மை பெற்றிட வேண்டும். நெற்றியில் பொட்டும் வைத்திட வேண்டும். அது நேரில் நிற்பவர்க்காவது தெரிந்திட வேண்டும். நேர்த்தியாய் சேலை கட்டிட வேண்டும். நேசிக்கும் அழகாய் நின்றிட வேண்டும். சடையை பின்னி போட்டிட வேண்டும். சரமாய் பூவை சூடிட வேண்டும். சங்கும் ஊத தெரிந்திட வேண்டும். உனை எங்கும் எல்லோரும் ஏற்றிட வேண்டும். விட்டு கொடுத்து வாழ்ந்திட வேண்டும். நீ வீட்டில் இருப்போர்க்கும் விருந்தினர்க்கும். துணிவாய் பேசிடும் பெண்ணே நீயும் துணியை மடிக்க கற்றிட வேண்டும். கணினி இயக்கும் பெண்ணே நீயும் கனிவாய் பேசிட கற்றிட வேண்டும். காவிரி பூம்பட்டினம் சென்றிட வேண்டும். நீ கற்றவர் அவையில் கூடிட வேண்டும். சொல்வதை திருந்த சொல்லிட வேண்டும். நீ சோர்வினை தூர தள்ளிட வேண்டும். நம்ம ஊர்க்கே நீ வரும்போது தாவணி சேலை கட்டிட வேண்டும். படிக்க பணி செய்ய போகையிலே நீ பார்த்து தோது போல் உடித்திடலாம். காலத்துக்கேற்ற உடை அணிந்து நீ ஞாலத்தின் முன்னோடி போலிருந்தால் ஏலத்தை விட்டு அனைவருமே உன் கோலத்தை கண்டு தான் சிரிப்பார். அழகாக தலைமுடி பின்னிடாமல் நீ அங்காளி மாகாளி போலிருந்தால் அருகில் வந்திடும் அனைவருமே உன் கையில் சூளத்தை தேடிடுவார். தலைக்கு எண்ணெயும் தேய்க்க வேண்டும். நீ உலைக்கு அரிசியும் போட வேண்டும். ஆயா ஐயாவை வணங்கிடனும். அப்பத்தா ஐயாவை போற்றிடனும். அன்பை பெருக்கி தந்திடனும். நீ ஆறுயிர்க்கெல்லாம் சோறிடனும். அப்பத்தா ஐத்தை சித்தப்பாவும் ஆயா மாமா சித்தியை போல்தான். அம்மா பகையை வளர்த்திடாதே. நீ அப்பா சொந்தமும் மறந்திடாதே. ஓயாமல் போனை தேய்த்திடாதே. உன் விரலை குட்டை ஆக்கிடாதே. வாயால் வம்பை விலைக்கு வாங்கிடாதே. நீ வாதில் இறங்கி பிபி ஏற்றிடாதே. வீட்டு சாப்பாடே உண்ண வேண்டும். விருந்தும் வைத்து மகிழ வேண்டும். எடுப்பு சாப்பாடும் நல்லதல்ல. எதுக்களிக்கும் நமக்கது நெஞ்சுக்குள்ள. இட்டலிக்கு ஆட்டத் தெரிய வேண்டும். உனக்கு இடியப்பம் புளிய தெரிய வேண்டும். வட்டி கணக்கும் போட வேண்டும். நீ வாகாய் வடையும் தட்ட வேண்டும். படைப்பு சாமியை கும்பிடனும். நீ பணியாரம் ஊத்தி எடுத்திடனும். பருப்பும் மசிக்க கற்றிடனும். நீ பாச்சோறு கிண்டவும் கட்டிடனும். ஆழத்தை பிடிக்க தெரிய வேண்டும். அதை அழகாய் எடுக்க தெரிய வேண்டும். நடு வீட்டு கோலமும் போட வேண்டும். நன்றாய் புள்ளியும் குத்த வேண்டும். ஐத்தை போல் ஆடிக்குள் கிண்டிடனும். அப்பத்தா போல் கற்கண்டு வடை சுடனும். ஆயா போல் அடைக்கும் ஆட்டிடனும். நீ ஆகாய விமானமும் ஓட்டிடனும். செல்லமாய் வளரும் பெண்ணே நீயும் திருமண சோலையில் நிற்கையிலே. செல்லமாய் வளரும் பெண்ணே நீயும் திருமண சோலையில் நிற்கையிலே. தொழில் செய்யும் மாப்பிள்ளை தேர்ந்தெடுத்தால் தொகையை வகையாய் பெருக்கிடலாம். வெளியில் வேலை செய்திடுவோர் வீணே உழைத்து தீர வேண்டும். நமக்கு நாமே ராசாவாய் நாமே தொழிலில் உயர்ந்திடலாம். கணக்கு வேலை கடை வேலை காலம் பூராவும் உழைத்திடனும். படிப்பில் உடுப்பில் மாறினாலும் நீ கலப்பு மனத்தில் மாட்டிடாதே. முடியில் நிறத்தில் குறைவிருந்தாலும் அறிவில் ஆற்றலில் நகரத்தார் இனம் பெரிதே. விவாகமாகிடும் பெண்ணே நீயும் விவேகத்தோடு வாழ்ந்திடனும். விவாகரத்தும் நல்லதல்ல. நம் விதியை மாற்ற வல்லதல்ல. திருமணமான பெண்ணே நீயும் திருவிளக்கை தினமும் ஏற்றிடனும். வீட்டுக்கு வந்தோரை வாங்கவென்று நீ வாஞ்சையுடனே வரவேற்றிடனும். ஐத்தை அம்மானை மதித்திடனும். நீ அன்புடன் பேசி சிரித்திடனும். தாயான உடனே பெண்ணே நீயும் தாய்ப்பாலை பிள்ளைக்கு தந்திடனும். தாலாட்டு பாட்டும் பாடிடனும். நீ தரணியில் புகழை பெற்றிடனும். மூத்தவர் மாமனார் மாமியாருடன் நீ முட்டிச் சண்டை போட்டிடாதே. முதியோர் இல்லத்தில் விட்டிடாதே. முன்மாதிரியாக இருந்திடாதே. உன் பிள்ளைக்கு முன்மாதிரியாக இருந்திடாதே. கணவனுடன் தனியே டைம் கிடைத்தால்
நீ கத்தி சண்டை போட்டிடாதே. காரைக்கால் அம்மையும் கடவுளிடம் கணவனுக்காக மாங்கனி பெற்றிட்டார். கண்ணகி கணவனுக்காக வழக்காடினாள். நீ கணவனுடன் தினமும் வழக்காடிடாதே. கட்டிச் சமத்து என பெயர் பெற்றே நீ காண்பவர் வியந்துட வலம் வரணும். கெட்டிச் சமத்தி நீ என நான் அறிவேன், நீ கேட்டு திரிந்திடும் குணம் பெற்றவளே. திட்டிச் சொன்னாலும் கேட்டுக்கணும், நீ முட்டி மோதிடக் கூடாதம்மா. தட்டி கழித்திடக் கூடாதம்மா. நீ சிட்டி பெண்ணாக இருந்தாலும், மாடன் சிட்டி பெண்ணாக இருந்தாலும். பிள்ளையார் நோன்பு பொங்கலுக்கு பெண் பிள்ளைக்கு சீரும் செய்திடணும். பெரிய வீட்டையும் பார்த்திடணும், பேணி அதனையும் காத்திடணும். முறை செய்ய அண்ணன் தம்பி வந்தால் முட்டை அவித்தாவது சோறிடணும். முன்முதற் கடவுளின் முன்பவர்க்கு அமர்ந்திட தடுக்கை தானிடணும். தேடியே செல்வங்கள் சேர்த்திடணும், ஓடியே ஊருக்கு உழைத்திடணும். தெய்வ திருப்பணி செய்திடணும், தென்னாட்டு இறைவனை போற்றிடணும். தங்கம் வெள்ளியும் சேர்த்திடணும், தங்க மகளே நீ மகிழ்ந்திடணும். அங்கம் வகிக்கும் இடத்திலெல்லாம் நீ அன்பு அறிவை விதைத்திடணும். மனதால் உயர்ந்த மலைமா மகளே நீ மாண்புமிகு பட்டமும் வாங்கிட வேண்டும். வணிகமணி விருதும் வாங்கிட வேண்டும். வருநாள் வளரும் மாநாடுகளில் வணிகமணி விருதும் வாங்கிட வேண்டும். நீ வருநாள் வளரும் மாநாடுகளில். வலைதளம் அறிந்த என் மகளே உனக்கு மலைமகள் கலைமகள் அருள வேண்டும். தலைமகள் தகுதி பெற்றவளே உனக்கு அலைமகள் அமர்ந்து அருள வேண்டும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். நன்றி ஆச்சி. அடுத்ததாக மீனாட்சி பழனியப்பன். இவர்கள் காரக்குடியில் பிறந்து பி அழகாபுரியில் வாழ்க்கைப்பட்டவர்கள். தற்பொழுது பிஎட் பட்டம் படித்து கொண்டிருப்பவர்கள். அழகப்பா கல்லூரியின் பிஎஸ்சி எம்எஸ்சி கோல்ட் மெடலிஸ்ட். இவர்கள் சமூக சேவையில் ஆர்வம் உள்ளவர்கள். மீனாட்சி பழனியப்பன் ஆட்சி அவர்களை கவிபாட அழைக்கிறேன். இங்கு கூடியிருக்கும் அனைத்து நகரத்தார் பெருமக்களுக்கும் எனது கனிவான வணக்கங்கள். நகரத்தார் பெருமை. தமிழர் தம் வரலாற்றில் இப்புவி வாழும் முதல் மூத்த குடி தமிழ்குடி. அதில் பெருங்குடி நம் தனவணிகர் என மறந்தது தொல்காப்பியம் பறைசாற்ற. இது வரலாற்று பிழைதானே. சைவமும் தமிழும் வளர்த்த குலம், தர்மமே கண்ணென கொண்ட இனம் நம் நகரத்தார் இனம். கடல் கடந்து கப்பலில் கருடக்கொடி பறக்கவிட்டு பண்போடு பண்டமாற்று வாணிபம் அக்காலத்தில். நகரத்தார் இனத்தவர் தம் பூர்வீகம் காவிரி பூம்பட்டினமாம் பூம்புகார். நகரத்தார் இனத்தவர் தம் பூர்வீகம் காவிரி பூம்பட்டினமாம் பூம்புகார். சினத்தோடு நகரத்தை கடல்கோள் அழிக்க பாண்டியன் வேண்டி கேட்க காரைக்குடியை சுற்றி குடியேற்றம். மன்னன் அளித்த 9 ஊர்களில் ஒப்பனையாய் சிவாலயம் எழுப்பி மண்டி கிடந்த முட்காடுகளை நகரங்களாக மாற்றிய பெருமை தனியாகும். ஒப்பனையாய் சிவாலயம் எழுப்பி மண்டி கிடந்த முட்காடுகளை நகரங்களாக மாற்றிய பெருமை தனியாகும். சமயம் சிறக்க, நல்ல இந்து சமயம் சிறக்க செய்த தொண்டுகள் பல பல. நகரத்தார் திருப்பணி நவிலும் அனைத்து பாடல் பெற்ற ஸ்தலங்களும். பர்மாவில் தனவணிகர் தான் சேர்த்த செல்வமதை கொண்டு எழுப்பியது காசி சத்திரம். நகரத்தார் ஊர்களில் விசாலமான விடுதிகள், பசியார மதிய உணவுடன். மொழிப்பணியில் நம் முன்னோரை மிஞ்ச யார் உள்ளார்? பதிப்பகங்களை நிறுவி தமிழ் வளர்த்தாரே. நகரத்தார் சங்கம் அமைத்து ஆன்மீக துறையில் தனி முத்திரை பதித்ததும் நம் பெருமை. 9 கோவில்களின் ஒப்பனையும் ஒரே கோவில் மக்கள் பங்காளி முறையும் சிறப்பு. ஊர் சார்ந்த நிகழ்வுக்கு ஒன்றுபடும் வெளியூர் நகரத்தார்கள். ஊர் சார்ந்த நிகழ்வுக்கு ஒன்றுபடும் வெளியூர் நகரத்தார்கள். தங்களுக்கென்றே முறைப்பெயர்கள், முறையான மரியாதையோடு தனித்துவமும் சிறப்பு. வீடமைப்பதின் நேர்த்தியினை போற்றுகிறேன். வீடமைப்பதின் நேர்த்தியினை போற்றுகிறேன். மழைநீர் சேகரிப்பிற்கும் மனையில் இடம் உண்டு. பர்மா தேக்கும் பெல்ஜியம் கண்ணாடிகளும் இத்தாலி மார்பிலும் இங்கிலாந்து லாந்தர் விளக்குகளும் பிரெஞ்சு நாட்டு பீங்கான்களும் பாய்மர கப்பலால் செட்டிநாடு வந்தது. வீட்டு மனைகள் எழுந்தன. பர்மா தேக்கும் பெல்ஜியம் கண்ணாடிகளும் இத்தாலி மார்பிலும் இங்கிலாந்து லாந்தர் விளக்குகளும் பிரெஞ்சு நாட்டு பீங்கான்களும் பாய்மர கப்பலால் செட்டிநாடு வந்தது. வீட்டு மனைகள் எழுந்தன.
ஊர் முழுதும் பந்தி, இனிப்போ 4 வகை, பலகாரம் 9, ஒவ்வொன்றும் தனி சுவை. நகரத்தார் இனத்தவர்தான் நல்விருந்தோம்பலிலே சிகரத்தார் ஆவார்கள். ஊர் முழுதும் பந்தி, இனிப்போ 4 வகை, பலகாரம் 9, ஒவ்வொன்றும் தனி சுவை. நகரத்தார் இனத்தவர்தான் நல்விருந்தோம்பலிலே சிகரத்தார் ஆவார்கள். செங்கல்லை விற்றாலும் செம்புகளை அளித்தாலும் தங்கத்தை இழந்தாலும் தன்னிலைமை தளர்ந்தாலும் விருந்து வைக்க தயங்காத தன்மையினை காட்டுகிறேன், விருந்தினிமை கவிதையிலே சுவைத்திடுக. அறப்பணிகள் பல செய்து திறமுறவே திக்கெட்டும் கல்விப்பணி பல ஆற்றி நலமுடனே மக்கள் எல்லாம் நலிவு நீங்கி நலம் பெறவே வாழ்வதற்கு நல்ல மருத்துவ தொண்டாற்றி ஒப்பற்ற நகரத்தார் இனம் தோன்றி வந்தேன் நான். ஒப்பற்ற நகரத்தார் இனம் தோன்றி வந்தேன் நான். கணக்குகளில் ஒரு ஒழுங்கு, நவீன வங்கியியலுக்கு நம் நகரத்தார் சிகரத்தார் தான். நவீன வங்கியியலுக்கு நம் நகரத்தார் சிகரத்தார் தான். அரச கஜானாக்களை விட பெருஞ்செல்வம், அரசனுக்கே கடன் கொடுத்த பெரும் பெருமை. அரச கஜானாக்களை விட பெருஞ்செல்வம், அரசனுக்கே கடன் கொடுத்த பெரும் பெருமை. செய்யாத தர்மமில்லை, தொடங்காத தொழில் இல்லை, அத்தனையும் சிறப்பு. கால் பதித்த நாடுகளிலெல்லாம் கலை படைத்தார்கள். செட்டி முருகனுக்கும் கோவில் படைத்தார்கள். செட்டி முருகனுக்கும் கோவில் படைத்தார்கள். நீண்ட பாரம்பரியமும் பண்பாடும் ததும்பும் குலம், கலாச்சார பரிவர்த்தனைக்கு பெயர் பெற்ற சமூகம். நீண்ட பாரம்பரியமும் பண்பாடும் ததும்பும் குலம், கலாச்சார பரிவர்த்தனைக்கு பெயர் பெற்ற சமூகம். நம் சமூகம் இன்னும் இன்னும் தலைத்து மென்மேலும் சிறப்புற கன்னி தமிழல்லி நானும் வாழ்த்து சொன்னேன். வாய்ப்பளித்ததற்கு நன்றி. நன்றி ஆச்சி. அடுத்ததாக தேவகோட்டையில் பிறந்து கல்லுப்பட்டியில் வாழ்க்கைப்பட்டவர்கள், இவர்கள் கவிதை எழுதுவதில் ஆர்வம் மிக்கவர்கள். மீனாள் மெய்யப்பன் ஆச்சி அவர்களை கவிபாட அழைக்கிறோம். அவையோர்க்கு என் வணக்கம். மங்களத்து விநாயகனே மண்ணாளும் முதல் இறைவா, பொங்குதல வயிற்றோனே பொற்புடைய ரத்தினே, சங்கரலார் தருமதலாய் சங்கடத்தை சங்கரிக்கும் எங்கள் குலவிடி விளக்கே எழில் மணியே கணபதியே, இன்றெடுத்த இப்படியும் இனி தொடரும் எப்படியும் நன்மணியே சண்முகலார் தன்னுடனே நீ எழுந்து என் பழியை உன் பழியாய் எடுத்தாண்டு எமை காக்க பொன்வயிற்று கணபதியை போற்றி என போற்றுகின்றேன். மங்கையராய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திடல் வேண்டும் அம்மா என்று சொன்னான் பாட்டுக்கொரு புலவன் பாரதி. அப்படிப்பட்ட அருமைமிகு ஆச்சிமார் பற்றி கன்னி தமிழாலே கவிதையினை பாட மீனா மெய்யப்பன் மேடையேறி வந்துள்ளேன். செந்தமிழை ரசிப்பீரே, செவிமடித்து கேட்பீரே. ஆச்சிமார் இணையறு சிறப்பில் இல்லறப் பெருமை காண்பவர்கள். ஆச்சிமார் இணையறு சிறப்பில் இல்லறப் பெருமை காண்பவர்கள். தாலி கட்டி தாரமாக்கிய கணவனை அவன் கணவன் என காலமெல்லாம் காப்பவர்கள். ஆறாராய் வந்தாலும் அளவளவாய் செலவழிக்கும் அற்புத குணம் கொண்ட அருமைமிகு ஆச்சிமார். ஆறாராய் வந்தாலும் அளவளவாய் செலவழிக்கும் அற்புத குணம் கொண்ட அருமைமிகு ஆச்சிமார். கண்டதை கொண்டு கல்யாணம் பண்ணாமல் நாளை ஒரு செலவு என்றால் நடுத்தெருவில் நிற்காமல் எதிர்வரும் செலவினை எதிர்த்து நின்று சமாளிக்கும் கட்டி சமத்தியர் நம் கண்ணான ஆச்சிமார். கைதட்டுங்கப்பா. நாளை ஒரு செலவு என்றால் நடுத்தெருவில் நிற்காமல் எதிர்வரும் செலவினை எதிர்த்து நின்று செலவழிக்கும் கட்டி சமத்தியர் நம் கண்ணான ஆச்சிமார். செய்கோன் பர்மா என்று செட்டியார் கொண்டு விற்க சென்றிடுவார். செய்கோன் பர்மா என்று செட்டியார் கொண்டு விற்க சென்றிடுவார். ஐத்தான் அனுப்பிய பணத்தை சிக்கனமாய் செலவழித்து சேமித்து வைத்திடுவார். பெண் குழந்தை பிறந்து விட்டால் பொன்னகை சாமான் என்று சிறுக சேர்த்து பெருக குவித்திடுவார். ஆத்தாவிடு வச்ச சாமானை அப்படியே பாதுகாத்து மெருகு குறையாமல் மேன்மையுடன் பாதுகாத்து மேலாக பரப்பிடுவார் பார்ப்போர் பாராட்ட. ஊருக்கு போற பலகாரம் பெரிய பலகாரம் என்று 8 சுத்து 9 சுற்றில் முறுக்குடன் மாவுருண்டை மோதிடும் அதிரசம். 8 சுற்று 9 சுற்றில்
முறுக்குடன் மாவுருண்டை மோதிடும் அதிரசம் மாப்பிள்ளை வீட்டார் தின்று திகிட்ட கொட்டி குவித்திடுவார் கூடையே பத்தாது. சித்திரமாய் வேலை செய்யும் சீமை சமத்திகள், சித்திரமாய் வேலை செய்யும் சீமை சமத்திகள், சொல்லிக் கொடுக்காமல் சுயம்பாடி வந்தவர்கள், சொல்லிக் கொடுக்காமல் சுயம்பாடி வந்தவர்கள், கற்றுக் கொடுக்காமல் கவிபாடி வந்தவர்கள், கற்றுக் கொடுக்காமல் கவிபாடி வந்தவர்கள். சமையலிலே சளைத்து வரா நம் ஆச்சிமார் கெட்டி குழம்பு வைத்தால் வைத்த சட்டி வாசம் வளவை துளைத்துவிடும். கெட்டி குழம்பு வைத்தால் வைத்த சட்டி வாசம் வளவை துளைத்துவிடும். தொட்டு சாப்பிட்ட கை 8 நாள் வணக்கும், தொட்டு சாப்பிட்ட கை 8 நாள் வணக்கும். வெறும் குழம்பு வைத்தால் வீடே மணக்கும், வெறும் குழம்பு வைத்தால் வீடே மணக்கும். சும்மா குழம்பு அது சுகமான ஒரு குழம்பு, சும்மா குழம்பு அது சுகமான ஒரு குழம்பு. சேர்மானம் இல்லாத சிக்கனமான ஒரு குழம்பு, சிக்கனமான ஒரு குழம்பு. கரைகூட்டி பணியாரம் கண்ணிலே ஒத்திடலாம், கரைகூட்டி பணியாரம் கண்ணிலே ஒத்திடலாம். இனிப்புக்கு கந்தரப்பம் எல்லோரையும் கவர்ந்தெழுக்கும். இட்லி மீந்து விட்டால் இட்லி உப்புமாவாக்கி, சோறு மீந்து விட்டால் சோற்று வடகமாக்கி, மீந்த பண்டத்தை மெருகேற்றி சுவை கூட்டி, மீந்த பண்டத்தை மெருகேற்றி சுவை கூட்டி, பசிக்கு ருசியாக்கி பரிமாறும் பாவையர்கள், பசிக்கு ருசியாக்கி பரிமாறும் பாவையர்கள், பசிக்கு ருசியாக்கி பரிமாறும் பாவையர்கள். வருஷத்துக்கு வத்த வரளி வாசலிலே காய வைத்து வண்டு பூச்சி வராமல் வாகாய் அதை அடுக்கி, மழைக்கால நேரத்தில் காய் தேடி கடைக்கு அலையாமல், மழைக்கால நேரத்தில் காய் தேடி கடைக்கு அலையாமல், பயறு வகை வத்தல் என்று பலவாராய் கறி சமைத்து வாடைக்கு இதமாக வாய்க்கு புனிதமாக, வாடைக்கு இதமாக வாய்க்கு புனிதமாய் தந்திடுவார். அடுத்தது தாலாட்டு. ஆரோரோ பாடலினை ஆச்சிமார் பாடிவிட்டால், ஆராரோ பாடலினை ஆச்சிமார் பாடிவிட்டால், கருவில் இருக்கும் குழந்தை கூட கண்ணையர்ந்து தூங்கிவிடும். வளவிலே தாலாட்டு வாசல் வரை ஒலிக்கும், வளவிலே தாலாட்டு வாசல் வரை ஒலிக்கும். ஒப்பாரி பாடிவிட்டால் ஊரே கூடியழும், ஒப்பாரி பாடிவிட்டால் ஊரே கூடியழும். இறந்தவரின் வரலாற்றை எடுத்து பாடிவிட்டால் வந்தவரெல்லாம் அழுவார் வளவே கொள்ளாது, வந்தவரெல்லாம் அழுவார் வளவே கொள்ளாது. பாரதமாய் பாடிடுவார் பட்டாலை கொள்ளாது, பாரதமாய் பாடிடுவார் பட்டாலை கொள்ளாது. கற்றவரும் தோற்றிடுவார் காலனும் ஓடிடுவான். மாசமத்தி கைபார்த்தால் மருத்துவரே தேவையில்லை, மாசமத்தி கைபார்த்தால் மருத்துவரே தேவையில்லை. துல்லியமாய் சொல்லிடுவார் எள்ளளவும் ஐயமில்லை. மாடிமனை செல்வமென கோடியிலே கொளித்தாலும், மாடிமனை செல்வமென கோடியிலே கொளித்தாலும், எளிமையே செம்மையென இனிமையாய் வாழ்பவர்கள், எளிமையே செம்மையென இயல்பாக இருப்பவர்கள். வாழ்வரசி தலையிட்டால் வாய்தாவே இருக்காது, வாழ்வரசி தலையிட்டால் வாய்தாவே இருக்காது. அனைத்துமே ஜெகமாகும் அதில் ஏதும் ஐயமில்லை, அனைத்துமே ஜெகமாகும் அதில் ஏதும் ஐயமில்லை. இப்படி சமையல், பலகாரம், தாலாட்டு, ஒப்பாரி என்று பல்கலை தேர்ச்சி பெற்ற சகலகலா வல்லிகளாம் நம் ஆச்சிமார் பெருமை சொல்லி கவிதை பாட வந்த எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும், இருந்து கேட்ட எல்லோருக்கும் மனமார்ந்த நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.